திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வீடு ஜப்தி செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீரென திருப்பங்கள் பழைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வீட்டின் உரிமையாளரான சயான் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை முழுமையாக வழங்க செய்தியாளர் பாலா இணைப்பில் இருக்கிறார். பாலா, அவர் வீட்டோட ஓனர், ஹவுஸ் ஓனர் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்ங்கிறது எப்படி தெரிய வந்தது காவல்துறையினர்? நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், அதாவது நேற்றைய தினம் பார்த்தோமேயானால் பல்லடத்தில் சயான் என்பவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அவர் வாடகைக்கு விட்டிருந்த வீடுகள் என மொத்தம் 7 வீடுகள் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்ற தொகையை திரும்ப செலுத்தாததால் அவரது சயான் என்பவரது வீடு ஜப்தி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து குடியிருந்தவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு மின் இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது ஊடகங்கள் மற்றும் செய்திகளில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த சயான் என்பவர் அவர் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அவர் வங்கதேசத்தை சேர்ந்தவர் என்பதும், மேலும் அவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பூருக்கு தங்கியிருந்ததும் பணியாற்றி வந்தது. அப்போது அவர் திருப்பூரை சேர்ந்த கீதா என்பவரை திருமணம் செய்து இங்கேயே அவர் செட்டில் ஆகிவிட்டார் என்பது காவல்துறையினர் விசாரணையில் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இவர் கடந்த 20 ஆண்டுகளாக வங்கதேசத்தை சேர்ந்தவர் தமிழ்நாட்டில், அதுவும் திருப்பூரில் தங்கியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இனி வரும் மேலும் அவர் குடியுரிமை பெறுவதற்காக பல்வேறு இடங்களில் சுமார் 15 லட்சம் வரை லஞ்சம் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவை அனைத்தும் இனி வரும் விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் அவர் எவ்வாறு இருந்தார், எங்கெங்கு லஞ்சம் கொடுத்துள்ளார் என்பது தெரிய வரும். கோபாலகிருஷ்ணன், நன்றி பாலா, விவரங்களுக்கு நன்றி.